எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க அப்படியே நம்ம டிராமாக்குள்ள போயிடலாம். இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து டியானியூவை இழுத்துட்டு வந்துட்டானா. இப்போ டியானியூ கேட்குறான், உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு கேட்க, இல்லடா இப்பெல்லாம் இந்த ஜியான் நடந்துக்கிறது ஒரு மாதிரி வித்தியாசமா இல்லை. வித்தியாசமாவா, என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு என்னமோ ஜியானும் அந்த லீயும் டேட் பண்ணுறாங்களோன்னு தோணுது அப்படின்னு இவன் கேட்குறான். என்னது, இல்லைல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவள் அப்படிலாம் பண்ணவே மாட்டா அப்படின்னு இவன் சொல்ல, ஓ பண்ண மாட்டாளா, சரி இன்னைக்கு காலையில் அவள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலே அது எப்படி, நான் கேட்டேன்டா, அதுக்கு அவள் சொன்னா அவள் எனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு. அவன் என்கிட்ட சொன்னா நீ தான் அவகிட்ட ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தன்னு அப்படின்னு இவன் சொல்ல, என்ன அது அப்படின்னு டியானி முழிக்கிறான். ஆனால் நான் முன்னாடியே கவனிச்சிட்டேன், அந்த லீ தான் ஜியானுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தான். ஸோ எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, அவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்கன்னு தோணுது. ஸோ நீ என்ன பண்ணுற, நீ எப்போதும் ஜியானை நோட் பண்ணுற, ஏதாவது தப்பு நடக்க போதுன்னு தோணுச்சுன்னா உடனே என்கிட்ட வந்து சொல்கிற அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா விஷயம், சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியானியூ வேகமாக ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க நம்ம ஹீரோயின் கிளாஸில் உட்காந்துருக்கும் போது, ஜியான் உனக்கு தெரியுமா 2 பேர் லவ் பண்ண ஆரம்பித்தா சுற்றி எல்லாம் கெட்டதான் நடக்குமா அப்படின்னு அதை பற்றியே பேசுகிறான். உடனே இவ சிரிச்சிட்டு, ஏண்டா மண்டையில் இருக்க நட்டு எங்கேயாவது விழுந்துருச்சா என்ன போடா அப்படின்னு சொல்லி அவள் சீரியஸாக எடுத்துக்காமல் வந்துடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் ஸ்கூலில் இருக்கும் போது திடீர்னு எங்கேருந்தோ லீவ் ஓடி வரான். ஓடி வந்து, என் மேலே கோவமா இருக்கியா நியான் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை, ஆமாம் நீ இந்த ஸ்கூலே கிடையாது எப்படி உள்ளே வந்த அப்படின்னு கேட்க, அது ஒன்றை பார்க்க தான் உள்ளே வந்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம சின்ன வயசில் ஒன்றா சேர்ந்து விளையாடுவோமே அப்படின்னு கேட்குறான். என்னது, ஐயோயோ எனக்கு இதெல்லாம் தெரியாதே அப்படின்னு ஜியான் முழிக்க, இங்கே பாரு இன்னுமா என் மேலே கோவமாக இருக்க, என்கிட்ட பேசேன் அப்படின்னு இவன் வரும்போது குறுக்க இந்த கௌசிக் வந்தா அந்த மாதிரி கரெக்டாக ஹீரோ வந்து, ஆமாம் நீ இந்த ஸ்கூலே கிடையாது இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். நான் என்ன பண்ணேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு அவன் கேட்க, நான் இங்கே ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் இருக்கேன், ஸோ உனக்கு கேட்கறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது, நீ இந்த ஸ்கூலில் என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் நீயான பார்க்கலான்னு வந்தேன், உன் தங்கச்சி ஒன்றும் நான் பார்க்க வரல அப்படின்னு அவன் சொல்ல, நீ யாரையும் பார்க்க வேணாம் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ துரத்தி விட்டுடுறான். உடனே ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான், அது அது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. இனிமே அவன் ஏதாவது ஒன்று தொந்தரவு பண்ணால் என்கிட்ட வந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி பசங்க கிட்ட பேசுறது நல்லதே கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, இந்த மாதிரி பையனா, இல்லை இல்லை லீ வந்து நல்ல பையன்தான் அப்படின்னு ஜியான் சொல்கிறா. இங்கே பாரு உனக்கு தெரியாது யார் நல்ல பையன் கெட்ட பையன் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு இவன் முழிக்கிறா. அதோட அந்த பையன்கிட்ட இருந்து நீயும் தள்ளியிரு, ஜியானையும் கொஞ்சம் தள்ளி இருக்க சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இவ கன்ஃபியூஸ் ஆகி போயிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் இருக்கால, அவள் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுகிறா, நடந்ததெல்லாம் சொல்கிறா. உடனே ஹீரோயினும், ஆமாப்பா இங்கே நடக்கிறதே வித்தியாசமாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு உங்கள் அண்ணன் நானும் அந்த லீயும் டேட் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்னது, இதுக்கே ஷாக் ஆகுற, ஆக்சுவலி உங்கள் அண்ணன் சந்தேகப்படுறது என் மேலே இல்லை ஓ மேலே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவன் எப்படி இந்த மாதிரி நினைக்கலாம், நானும் லீயும் அந்த மாதிரி கிடையாது, அதுக்குன்னு லீயும் ரொம்ப கெட்டவன்னு சொல்ல முடியாது, அவன் நல்லவன் தான், ஆனால் அதுக்காக அவனை நான் டேட்லாம் பண்ணலை. அதான் எனக்கு புரியுது ஜியான், நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லைனா உனக்கும் கெட்ட பேர் எனக்கும் கெட்ட பேர் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், சரி நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியான் வரும்போது அப்போ ஷாஷா இருக்கால, ஷாஷா உடனே நியான் ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படின்னு வேகமாக நியானை இழுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்குள்ளே விட்டு பூட்டிடுறா. ஷாஷா என்ன பண்ணுற, ஒன்றும் இல்லை அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே தான் உன்னோட க்ரஷ் இருக்கான், போய் பேசு அப்படின்னு நல்லா கோத்து விட்டுட்டு போயிடுறா. ஐயோ இங்கே என்ன என் அண்ணன் நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு ஜியான் முழிக்க, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு அவன் கேட்குறான். அது என் ஃப்ரெண்டு ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லி என்னை உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி உனக்கு வேற வேலை எதுவும் இல்லைன்னா உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு அவன் கேட்குறான். என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு இவ கேட்க, அது நான் என் தங்கச்சி ஜியானை பற்றி பேசணும். அவளை பற்றி என்ன பேசணும், இல்லை அவள் இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணுக்கிட்டையும் ஃப்ரெண்டாக இருந்ததில்ல, ஆனால் இந்த டைம் என்னமோ உன்கிட்ட கொஞ்சம் பேசுகிறா, அதான் உன்கிட்ட அப்படின்னு வர, அது வந்து ஜியான் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அறிவான பொண்ணு, அவளுக்கு ஏதாவது உண்மைன்னு தோணுச்சுன்னா அதை பட்டுன்னு மூஞ்சில் படுற மாதிரி பேசிடுவா, இது யாருக்கும் புரியாமல் அவகிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டுறாங்க, அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறது என்னமோ கரெக்டு தான், அவள் என்னதான் டாம் பாய் மாதிரி இருந்தாலுமே அவள் ரொம்பவே சென்சிட்டிவ் டைப் தெரியுமா, ஆனால் என்ன சொல்கிற பேச்சை தான் கேட்க மாட்டா. ஒரு நிமிஷம் இரு, இப்போ நீ ஜியானை புகழ்றியா இல்லை திட்டுறியா,
நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு அவன் மேலே டவுட்டாக இருக்குது, அவளும் லீயும் டேட் பண்ணுறாங்களோன்னு டவுட்டாக இருக்குது. என்னது டேட்டா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவ சொல்கிறா. நீ எப்படி இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற? ஏன்னா எனக்கு தெரியும் அவள் டேட்லாம் பண்ண மாட்டா, அதுவும் லீயே வாய்ப்பே கிடையாது. ஆனால் எனக்கு அப்படி தோணுதே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி, ஜியானும் டியானியும் எப்போதும் ஒன்றாவே இருக்காங்க, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு உனக்கு எப்பயாவது தோணுச்சா? தோணலை. ஏன்னா ஜியான் டியானியும் ஒரு பையனாவே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான். அதே மாதிரி தான் அவளுக்கு லீ மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நீ கொஞ்சம் உன் தங்கச்சி மேலே நம்பிக்கை வை, ஓகேவா? ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நான் அவன் மேலே நம்பிக்கை வைக்கணும், அதோட அவகிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும், அவகிட்ட இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, உடனே ஓ, நீ இந்த மாதிரி கூட யோசிப்பியா? ஒரு வேளை இதெல்லாம் நீ டைரெக்டாக உன் தங்கச்சிக்கிட்ட பேசியிருந்தா உனக்கும் உன் தங்கச்சிக்கும் தேவையில்லாமல் சண்டையே வராது அப்படின்னு இவ சோகமாக சொல்லும் போது, அந்த டைமில் வேகமாக டியானி ஒரு காலில் அவன் ஓடி வந்து, டே இங்கே போடுற சின்ன, உன் தங்கச்சியும் அந்த லீயும் காஃபி ஷாப்பில் இருக்காங்கடா அப்படின்னு சொல்ல, என்னது காஃபி ஷாப்பா அப்படின்னு இவங்க வேகமாக அங்கே ஓடி போகிறாங்க. ஆக்சுவலி இங்கே நம்ம ஹீரோயின், அதாவது ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயின் லீ கிட்ட, ஒரு தப்பு நடந்து போச்சுப்பா, நம்ம 2 பேரும் டேட் பண்ணுறதா என் அண்ணன் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, எனது டேட்டா? இல்லை இல்லை, நான் உங்ககிட்ட சாரி கேட்க தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக எல்லாருமே அங்கே ஓடி வராங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஜியானை பார்த்து, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அதுவா, ஒரு திருடனை பிடிக்க போகிறேன்னு ஒரு ஹீரோ வந்தார், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு இவன் நக்கலாக சிரிச்சுட்டு உட்கார, நம்ம ஹீரோவுக்கு செம்ம பல்ப் ஆகிடுது. ஏன்னா ஜியானும் லீயும் டேட் பண்ணுறதா நினச்சிட்டு இருப்பான், பட் உண்மையாக அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ உடனே அவன், ஓகே நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், சரி வாங்க ஏதாவது சாப்பிட்டு போகலாம், என்ன வேணும், ஏதாவது காஃபி டீ அந்த மாதிரி ஏதாவது சொல்லட்டுமா அப்படின்னு அவன் கேட்க, உடனே ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் இருக்கால, ஓகே எனக்கு மில்க் டீ வேணும், அதில் நிறைய சுகர் இருக்கணும், நிறைய ஐஸ்கிரீமும் வேணும் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட உடனே டக்குன்னு ஹீரோவுக்கு ஒரு ஸ்பார்க்கு. அது என்னன்னா, ஏற்கனவே ஹீரோ ஜியான் கூட இந்த ஷாப்க்கு வரும்போது ஜியானும் இதே சேம் டயலாக் தான் சொல்லியிருப்பா. ஸோ அவன் ஒரு மாதிரி ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் இருக்கால, அவள் வீட்டுக்கு கிளம்பி வரா. அந்த நேரத்தில் உண்மையான ஹீரோயினோட அம்மா அப்படியே கோவத்தில் உட்காந்துருக்காங்க. ஐயோ, இன்னும் இவங்க என் மேலே கோவத்தில் தான் இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு, அம்மா ஏம்மா கோச்சிட்ருக்க, ப்ளீஸ் என்கிட்ட பேசுமா அப்படின்னு கெஞ்சிரா. இங்கே பாருடி, வரப்போகிற மந்த்லி எக்ஸாமில் நீ டாப் 10 ரேங்க்குள்ளே வந்தால் தான் உங்ககிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் டாப் 10க்குள்ளே எடுக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிடுறா. பட் இவளுக்கு தான் ஹிஸ்ட்ரியே வராது, எங்கேருந்து அவ்வளோ மார்க் எடுக்கிறது? ஸோ இந்த விஷயத்த இப்போ ஹீரோயின் கிட்ட சொல்லி, ஐயோ எனக்கு ஹிஸ்ட்ரியே வராதுடி, நான் எப்படியும் அவ்வளோ மார்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்ல, அதான் என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் சீக்கிரமாக நம்ம பாடிக்குள்ளே வந்தாகணும் அப்படின்னு சொல்ல, அப்போ இவ, ஒரு நிமிஷம், இந்த சோல் ஷிஃப்டிங்கை பற்றி எங்கள் அண்ணனோட ரூமில் ஒரு புக் இருந்தது, ஒரு வேளை அதை நீ எடுத்துகிட்டு வந்தனா அதில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னது திருடுறதா? வீட்டில் இருக்க புக் எடுக்கிறது திருடுறது இல்லடி, எடுக்கிறது, நீ போய் எடு அப்படின்னு இவ சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து, அண்ணன் எனக்கு லைப்ரரியில் ஒரு புக் எடுக்க வேண்டியதாக இருக்குது, நீ போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோவும் சரின்னு போகும்போது, நீ எப்போ வருவ அப்படின்னு கேட்குறா. சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி முழிச்சிட்டே அங்கேருந்து போகிறான். பட் அவன் போன உடனே வேகமாக நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியானும் அந்த வீட்டுக்கு வந்து வேகமாக அங்கே இருக்க புக்கை போய் தேடுறாங்க. பட் இவங்க தேடி வந்த புக் அந்த ரூம்லேயே இல்லை. ஏன் அப்படின்னா, இவ வர்றதுக்கு முன்னாடியே ஜியான் உடம்புல இருக்க நம்ம ஹீரோயின் இருக்கால, அவன் அந்த புக்கை தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு போய் வேகமாக கிச்சனில் இருக்க ஷெல்ஃபில் ஒளிச்சு வச்சுட்டா. ஏன்னா இவளுக்கு நம்ம ஹீரோ பக்கத்துலேயே இருக்கணும், விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை, அதனால தான். பட் இவங்க ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காங்க. கடைசியில் ஹீரோவே அந்த பிளேஸ்க்கு வர 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. உடனே அவன் கேட்குறான், என் ரூமில் 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லையே, நாங்கள் சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டே அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அந்த டைம்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. உடனே இந்த ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க நீயானும், அதாண்டி அப்பா அம்மா, போய் நல்லா பேசு அப்படின்னு சொல்ல, இவளும் போய் பாசமாக பேச ஆரம்பிக்கிறா. அவங்களும் நல்லா பேசுகிறாங்க. தென் எல்லாரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிடும் போது அவங்க இந்த ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயினை ரொம்ப பார்த்து கவனிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் போது இந்த உண்மையான ஜியானுக்கு பொறாமையாக இருக்குது. நான் இப்படி மாறினதே அவங்களுக்கு தெரியலல்ல, ஒரு வேளை என்னைய விட அவளை தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் என்னென்னமோ அவள் யோசிக்கிறா. தென் அப்போ அவங்க வீட்டில் இருந்து கிளம்பும் போது கரெக்டாக இந்த ஜியானோட அம்மா, கிச்சனில் எதுக்கு இந்த புக் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒளிச்சு வச்ச புக்கை எடுத்துடுறாங்க. உடனே ஹீரோயின் இந்த விஷயம் ஜியானுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஜியானை வேகமாக அங்கேருந்து இழுத்துட்டு வந்துடுறா.
ஜியானும் சோகமா இருந்ததால எதையும் கவனிக்காம அங்கிருந்து போயிடுறா. பட் நம்ம ஹீரோ கவனிச்சிடுறாரு அந்த புக்கை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் பண்ணது. ஸோ அந்த புக்கை எடுத்துட்டு போய் படிக்கிறாரு. அப்பதான் அதுல சோல் ஷிஃப்டிங் பத்தி இருக்கிறது அவருக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் உண்மையான ஜியான் வந்து வீட்டுக்கு வரா. அங்க நம்ம ஹீரோனோட அப்பா அம்மா அவகிட்ட ரொம்ப பாசமா இருக்காங்க. உடனே அவளுக்கு இவங்கெல்லாம் நம்ம மேல பாசமா இருக்காங்க, ஆனா நம்மளோட உண்மையான அப்பா அம்மா நம்ம மேல பாசமாவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றா. எனக்கு மறுபடியும் அந்த உடம்புக்குள்ள வர வேணும், நான் இதே உடம்புல இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ண வேற என்ன நம்ம ஹீரோயினுக்கு செம்ம குஷியாயிடுது. பட் இதோட பிரச்சனை முடியல, இன்னும் எக்ஸாம் வருது, அதுக்கு வேற இவங்க படிக்கணும், மார்க் எடுக்கணும்ல. ஸோ அதனால இவங்க 2 பேரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. எனக்கு சயின்ஸ் தெரியும், நான் உனக்கு சயின்ஸ் சொல்லி கொடுக்குறேன், உனக்கு ஹிஸ்ட்ரி தெரியும், நீ எனக்கு ஹிஸ்ட்ரி சொல்லிக் கொடு. ஸோ அதை வச்சு நம்ம 2 பேரும் நல்லா மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஒரு நாள் இவங்க ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். உடனே இவங்க 2 பேரும் முழிக்கிறாங்க. உடனே அவங்க கிட்ட வந்து ஏன் இப்படி பதறீங்க, படிச்சுட்டு தானே இருக்கீங்க, படிங்க அப்படின்னு சொல்கிறான். படிச்சுட்டு தான் இருக்கேன். சரி இங்கே பாருங்க ஜியா, எனக்கு இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி தரீங்களா அப்படின்னு ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் அப்படியே டவுட் கேட்குற மாதிரி நடிக்க நம்ம உண்மையான ஹீரோயினுக்கு அந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுனே தெரியல, திருன்னு முழிக்கிறா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு வரான். அப்போது ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயின் கிட்ட அம்மா நீ ஃபிசிக்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறியா இல்லை கலந்துக்கலையா அப்படின்னு கேட்க இல்லையே நான் கலந்துக்கல அப்படின்னு சமாளிச்சுட்டு போயிடுறா. பட் உண்மையான ஜியான் அந்த ஃபிசிக்ஸ் காம்படிஷனுக்காக நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்டிருப்பா. அப்படி இருக்கும் போது இவன் வேணான்னு சொல்கிறா இல்லையா. ஸோ ஹீரோவுக்கு இன்னும் டவுட் அதிகமாகுது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இவங்க 2 பேரும் மறுபடியும் ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்து என்னடி இது, எப்படி படித்தாலும் இது மண்டையிலே ஏற மாட்டுது, இதுக்கு இப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஒன்றால் ஹிஸ்ட்ரி படிக்க முடியாது, என்னால் சயின்ஸ் படிக்க முடியாது, ஸோ நம்ம 2 பேரும் மேஜரையே பேசாமல் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, இவங்களுக்கு படிப்பு மண்டையிலே ஏற மாட்டுது. ஸோ இப்போ ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க இந்த ஜியான் என்ன செய்கிறான்னா வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்கிறா. அவ்வளோதான், வீட்டுக்குள்ளே பெரிய பஞ்சாயத்தே நடக்குது. அதே மாதிரியே ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்து சென் நான் என்னோட மேஜரை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. பட் அவன் ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறான். அது வந்து அப்படின்னு இவ திணற, சரி ஒன்று சொல்லு, நீ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் உனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு கேட்குறான். எனது அதையே இப்போ கேட்குற, எனக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லையா, சரி போன வருஷம் பர்த்டேக்கு நான் என்ன கிஃப்ட் கொடுத்தேன், அது வந்து சரி சொல்ல, அப்பா என்ன கிஃப்ட் கொடுத்தாரு, அது ஃபோன் தானே கொடுத்தாரு, இல்லை பென்சில் கவர் கொடுத்தாரோ, என்ன கொடுத்தாரு அப்படின்னு இவ திருன்னு முழிக்கிறாளா. அவனுக்கு புரிஞ்சு போயிடுது என்ன விஷயம்னு. உடனே அவன் நீ ஜியான் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறான். எனது உண்மையை சொல்லு, நீ யாரு அப்படின்னு கேட்குறான். இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.